ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானோஸ் அறுசுவை அடிசல். வாங்க சட்டுன்னு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிக்கிற சவுத் இந்தியன் ஸ்டைல் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நல்ல பெருங்காயம் லாவிஷாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப நம்ம கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்ல ஒரு கொத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து போண்டா பதத்துக்கு, அதாவது எடுத்து கையில் நம்ம எடுத்து போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் கடலெண்ணெய் நான் காய வச்சுருக்கிறேன். கடலெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த போண்டாவை இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஸ்டவ் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக் கிடச்சிரும் 10 மினிட்ஸ்லேயே. இது ரொம்ப நல்லா ஈவினிங் ஸ்நாக் டைம்க்கெல்லாம் ரொம்ப ஏற்ற சைட் டிஷ். ஆக்சுவலாக டீ குடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து சட்டுன்னு போட்டு இது செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ அடுத்தடுத்த பேட்சை போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அடுத்த பேட்சஸை போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு உருண்டையாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தட்டியும் போட்டுக்கலாம். நமக்கு கைக்கு வர ஷேப்பில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்ல பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்தீங்க, நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்த சைடு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுட சுட சுவையான போண்டா தயாராகிடும். இதை வந்து ஒரு ஃபில்டர் காஃபியோடவோ ஒரு டீயோடவோ வச்சு ஈவினிங் ஸ்நாக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஏற்ற காம்பினேஷன் இது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா அந்த பபிள்ஸ் அடங்கணும், அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து போண்டாவை நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சஸ் எல்லாமும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதோட இன்றைக்கி நான் காஃபியோ டீயோ வச்சு ஸ்நாக்ஸோடு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.